நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருள். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா, நிறைய பேருக்கு இன்னும் தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்ஸ். சிங்கப்பூர்ல நீங்க வேலை பார்க்குற எல்லாருமே வந்துட்டு சிங்கப்பூர்ல டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாஸுக்கும் ஒவ்வொரு லிமிட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்துட்டு டாக்ஸ் கட்டணுமா வேண்டாமா அப்படிங்கிறதையும், டாக்ஸ் கட்டுறதுனா எப்படி கட்டுறது அப்படிங்கிறதையும், டாக்ஸ் கட்டுறதுல நீங்க கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து கொஞ்சம் குறைச்சு கட்ட முடியும், அது எப்படி அப்படிங்கிறதையும், அதே மாதிரி நீங்க சப்போஸ் டாக்ஸ் கட்டாம இந்தியா வந்துட்டீங்க அப்படின்னா திருப்பி உங்களால சிங்கப்பூர்ல போக முடியுமா போக முடியாதா அப்படிங்கிற டீட்டெயிலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இந்தியாவில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம சம்பாதிக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து வருமான வரி வந்து நம்ம கட்டி தான் ஆகணும். அதே மாதிரி தான் சிங்கப்பூர்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிறதுக்கு வந்து டாக்ஸ் கட்டணும். ஓகேங்களா? ஆனால் அதில் சில விதிவிலக்குகள் இருக்குது. இப்போ எப்படி இந்தியாவில் வந்து ரூல்ஸ் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி சிங்கப்பூர்லேயும் ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு உங்களோட மாத வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு நீங்கள் டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் மாதம் ஒரு $20,000 மேலே சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஓகேங்களா? நீங்கள் என்ன பாஸில் இருந்தாலுமே சரி. அதில் பாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஐபியில் போட்டிருக்க சேலரி $8,000 $10,000 பர் மந்தே போட்டிருப்பாங்க. அப்படின்றப்ப அந்த இயருக்கு கணக்கு பண்ணல ரொம்ப பெரிய அமௌண்ட் வந்து டாக்ஸா வந்து நிற்கும். ஸோ அதனால தான் சொல்றது பாஸை பொறுத்த வரைக்கும் டாக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்ல உங்களுக்கு அந்த ஐபியில் போட்டிருக்க சேலரியே வந்து பாஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, நீங்க ஈஸியாக டாக்ஸ் கட்டிடலாம். ஒரு சில கம்பெனிகள்ல பாஸ்ல வந்துட்டு ஐபியில் போட்டிருக்க சேலரியை வந்து கொடுக்கறது கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு அதுல $7,000 சேலரி போட்டிருக்கு அப்படின்னா உங்க கையில கொடுக்குறது $1,200 $1,300 இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி கொடுக்குற பட்சத்தில் நீங்க அந்த ஐபியோட சேலரிக்கு டாக்ஸ் கட்டினீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய தொகை வந்து நீங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு சில கம்பெனிகள்ல வந்துட்டு பாஸ் வந்து இந்த டாக்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறதா சொல்றாங்க. ஒரு சில கம்பெனிகள்ல அதை பத்தி எதுவுமே சொல்லாம எடுத்துடுறாங்க. டாக்ஸ் வந்து 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை கட் பண்ணி ஊருக்கு அனுப்பிடுறாங்க. டாக்ஸே கட்டுறது கிடையாது, ப்ராப்பரா கட்டாம அவங்களை அனுப்பிடுறாங்க. இந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா முறைப்படி நீங்க ப்ராப்பரா டாக்ஸ் கட்டுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க டாக்ஸ் கட்டிட்டு வர்றதா நல்லது. நீங்க டாக்ஸ் கட்டுறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் வந்து டிடெக்ட் ஆகிற மாதிரி உங்களோட சிங்பாஸ் அக்கௌண்ட்டை வந்து நீங்க லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேலரியில, அதாவது உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆனோடனே மாசம் ஒரு அமௌண்ட் உங்க டாக்ஸ்ல, அதாவது டாக்ஸ் அமௌண்ட்ல பிடிச்சிக்கிற மாதிரியும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா மாசம் ஒரு $100 இல்ல $50 இல்ல $150 உங்க டாக்ஸ் வந்து பிடிச்சிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது பெருசா தெரியாது. மொத்தமா நீங்க கட்டுறப்ப, அதாவது மொத்தமா உங்களுக்கு லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கட்டுறப்ப பாத்தீங்க அப்படின்னா அது உங்களோட 1 மாசம் சம்பளம் இல்லைன்னா 2 மாசம் சேலரியை நீங்க டாக்ஸா கட்டுற மாதிரி இருக்கும். நான் சொல்றது பாஸ்க்கு. ஓகேங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ உங்க கையில கொடுக்கறது ஒரு $1,200 இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களோட சேலரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மாசமே வந்துட்டு $10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுதுன்னு பாத்துக்கோங்க. அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க டாக்ஸ் கட்டினீங்கன்னா இந்த $1,200 2 மாசம் சேலரி கூட கட்டுற மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் எக்ஸாக்டா சொல்லல, ஆல்ரெடி நம்ம டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்றதுன்றத ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இங்க கொடுக்குறேன், அதுல போய் பாருங்க. நீங்களே கால்குலேட் பண்ணுங்க எக்ஸாக்டா எவ்வளவு டாக்ஸ் வரும் அப்படின்றத. அதே மாதிரி இந்த பாஸ்ல இருக்கவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா மேரேஜ் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணாலோ, உங்களுக்கு குழந்தைங்க இருக்கு அப்படின்னா அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா அவங்களோட ஆதார் கார்டு இதெல்லாம் நீங்க சப்மிட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட டாக்ஸ்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி குறைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க கொஞ்சம் அமௌண்ட் கட்டுறது குறைவா இருக்கும். அப்போ மற்ற பாஸ்க்கெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில பாஸ்க்கெல்லாம் இப்போ ஒர்க் பர்மிட்லேயே கூட மந்த்லி பேசிக்ல சேலரி வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்க மந்த்லி பேசிக்ல சேலரி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கும் அந்த $20,000 மேலாம் நீங்க போகுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா நீங்களுமே டாக்ஸ் கட்டுற மாதிரி தான். ஆனா என்னன்னா நம்ம பாஸை தவிர மற்ற பாஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் கம்மியா தான் வரும். அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட குழந்தையோட உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாலோ இல்ல குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டோ இதெல்லாம் நீங்க சப்மிட் பண்றப்போ உங்களோட டாக்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் ஒரு சில பேருக்குலாம் உங்களுக்கு சேலரி நீங்க கம்மியா வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல இதெல்லாம் நீங்க சப்மிட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸே இருக்காது, 0 டாக்ஸ் ஆயிரும். நீங்க டாக்ஸே கட்ட வேண்டியது கிடையாது. இதை வந்து ஒரு சில கம்பெனிகளே ப்ராப்பரா வந்துட்டு கம்பெனியோட ஹெச்ஆரே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்க ஹெச்ஆர்ட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவங்க இதை செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டியதே கிடையாது. ஓகே, சப்போஸ் நான் அங்க இருக்கிறேன், எனக்கு கம்பெனி எல்லாம் இதை சொல்லலை, நான் டாக்ஸ் கட்டாம இந்தியாவுக்கு வந்துட்டேன், என்னால திருப்பி உள்ள போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பா போக முடியும். நீங்க வேலைக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிருச்சு அப்படின்னா உள்ள போனோன்னு நீங்க அந்த டாக்ஸை கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டாக்ஸை கட்டிருங்க. அதுக்கு ஏதாவது ஃபைன் ஏதாவது போட்டாங்க அப்படின்னா அந்த ஃபைனோட சேர்த்து அந்த டாக்ஸை கட்டிட்டீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. நீங்க டாக்ஸ் கட்டாம வந்துட்டீங்க, இனிமேல் என்னால சிங்கப்பூரே போக முடியாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பா உங்களால உள்ளர போக முடியும். ஓகேங்களா? ஆனா இந்த இவ்வளவு தூரத்துக்கு நீங்க கொண்டு வராம முறையை அவங்களோட டாக்ஸ் எவ்வளவுங்கிறத கால்குலேட் பண்ணி ப்ராப்பரா கட்டிட்டீங்க அப்படின்னாலோ இல்ல மந்த்லி உங்களோட சேலரியில டிடெக்ட் பண்ற மாதிரி சிங்பாஸ்ல செட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலோ இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க தவிர்த்திட முடியும். ஓகேங்களா? ஸோ டாக்ஸ் அப்படிங்கிறது சிங்கப்பூர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி ப்ராப்பரா நீங்க வந்து எல்லா டாக்குமெண்ட்டுமே உங்க சைட்ல பக்காவா வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்க எப்போ வேணாலும் சிங்கப்பூர் வந்து எந்த வேலைக்கு வேணாலும் போக முடியும், வர முடியும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். இது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.